வெல்கம் டு Amma Samayal. பொட்டேட்டோ டாட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் 3 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். நமக்கு ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது வந்து நல்லா இருக்காது இந்த பொட்டேட்டோ டாட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 3 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த சூடான தண்ணியிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து உருளைக்கிழங்கு வேகட்டும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோர்க்கோ இல்லை கத்தி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாகவும் போகணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வெந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா இதை தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து திருவிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ கிழங்கு வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா பீலர் வச்சு கூட பீல் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து இப்படி பண்ணுறதே ஈஸியாகவே தோல் உரிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து திருவிக்கலாம். ஸோ இருக்கிறதுலே நல்ல பெரிய ஓட்டை இருக்கிறதுல வச்சு திருவிக்கலாம். நம்ம சின்ன நல்லா நீளமாக வரும். ஸோ திருவி போட்டால் தான் இது வந்து பொட்டேட்டோ டாட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து அந்த பொட்டேட்டோ வந்து கடிப்படும். ஸோ அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிசிச்சு போடுறத விட திருவி போடுறதா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை இதெல்லாம் தூவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். ஸோ லைட்டாக வந்து பெரட்டினாப்பில் அந்த மாதிரி லைட்டாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இதோடு வந்து 1 டீஸ்பூன் அரிசி மாவும் 1 டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச்சும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக தான். இது போடாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் நமக்கு பொட்டேட்டோ டாட்ஸு. ஸோ இந்தமாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ண போகிறோம். நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து நமக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோ டாட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். மற்றபடி ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ இதே பொட்டேட்டோ டாட்ஸை வந்து சீஸோடு சேர்த்து பண்ணலாம். ஸோ சீஸி பொட்டேட்டோ டாட்ஸ் அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஸ்ட்ரிங் சீஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ரிங் சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, திருவன சீஸ் இருந்தால் கூட அதை கூட நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டு அதில் ஒரே ஒரு சீஸ் பீஸை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து திருவன சீஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதையும் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மட்டும் லைட்டாக வந்து பிரெட் கிரம்ஸ் போட போகிறோம். நீங்கள் பிரெட் கிரம்ஸ் போடாமல் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து பிரெட் கிரம்ஸில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா டாட்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பிளெயின் டாட்ஸும் ரெடி ஆகிடுச்சு, சீஸி டாட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளெயின் பொட்டேட்டோ டாட்ஸை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ. ஸோ அவ்வளோதான், பொட்டேட்டோ டாட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சீஸி பொட்டேட்டோ டாட்ஸையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீஸி பொட்டேட்டோ டாட்ஸ் மட்டும் ரொம்ப வந்து கிளறி விடாதீங்க. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா ஒரு சில சமயம் வந்து உடஞ்சி போய் உள்ளே இருக்க சீஸ் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து திருப்பி விடுங்க. ஸோ அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்ல சீஸியாக சூப்பராக இருக்குது. கட்டாயம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.